பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மொத்தமாக 3 முதலமைச்சர்களையும் 2 பிரதமர்களையும் உருவாக்கினார். இதன் காரணமாகத்தான் இவருக்கு த கிங் மேக்கர் என்கின்ற ஒரு பட்டப்பெயரும் கொடுக்கப்பட்டது. காமராஜர் என்று சொன்னதுமே இன்று பல பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, காமராஜர் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், ஊரெங்கும் பல பள்ளிக்கூடங்களை திறந்தவர், பல அணைகளை கட்டியவர், பல தொழிற்சாலைகளை அமைத்தவர் என்று காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. இப்படி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பல சாதனைகளையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பல சாதனைகளை செய்த காமராஜரை ஏன் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தோற்கடித்தார்கள்? மக்களுக்கு நல்லது செய்த காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் ஏன் மக்கள் நிராகரித்தார்கள்? பெருந்தலைவர் காமராஜரின் எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். 1946 காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையை நாம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1946க்கு முன்பு, 1946க்கு பின்பு. இதில் 1946க்கு பிறகுதான் காமராஜர் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருந்தது. 1946க்கு முன்பே காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட பொறுப்புகளில் தான் இருந்தார். அதை பற்றி நம்ம தனியாக மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு இந்திய விடுதலை அடைவதற்கு சரியாக 1 வருடங்களுக்கு முன்பு சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற தேர்தல் என்பது நடத்தப்படுகின்றது. நடந்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரும் வெற்றி அடைந்தாங்க. காங்கிரஸ் கட்சி என்னதான் ஒரு மிகப்பெரும் வெற்றி அடைந்திருந்தாலும் முதலமைச்சராக யார் பதவியேற்பது என்ற ஒரு குழப்பம் உட்கட்சிக்குள்ளே எழுந்தது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல உட்கட்சி பிரச்சனைகளும் எழுந்தது. இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல பிரிவுகள் என்பது உருவாகின. பிராமணர்கள் அல்லாத தமிழர்கள் என்று காமராஜர் தலைமையில் ஒரு பிரிவு, பிராமணர் தமிழர்கள் என்று ராஜாஜி தலைமையில் ஒரு பிரிவு, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரக்காரர்கள் ஒரு பிரிவாகவும், மலையாளிகளுக்காக மலையாளிகள் தனிப்பிரிவாகவும் இருந்தாங்க. இப்படி 4 பிரிவுகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் இந்த 4 பிரிவுகளில் இருந்து யார் முதலமைச்சர் ஆகுவது என்ற ஒரு மிகப்பெரும் போட்டியும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தது. இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. அதுல காமராஜர் ஆதரவோட முத்துரங்க முதலியார் என்பவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டியிட்டாரு. ராஜாஜி என்பவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டியிட்டாரு. பிரகாசம் என்பவரும் போட்டியிட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்குள் நடந்த அந்த தேர்தல்ல பிரகாசம் என்பவர் பலரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராகவும் ஆக்கப்பட்டாரு. பிரகாசம் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக சில ஆண்டுகள் இருந்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக பல எதிர்ப்பு குரல்கள் கிளம்பிய காரணத்தினால அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி மறுபடியும் எழ ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் காமராஜர் அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சராக ஆக்கினார். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக சில ஆண்டுகள் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு எதிராகவே மீண்டும் கலகங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. இதன் பிறகு காமராஜர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரை அந்த பதவியில் இருந்து நீக்கிவிட்டு PS குமாரசாமி ராஜா என்பவரை அடுத்த முதலமைச்சராக ஆக்கினார். இப்படி 5 ஆண்டுகள்ல 3 முதலமைச்சர்கள் அன்றைய காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தை ஆட்சி பண்ணாங்க. அதில் 2 முதலமைச்சர்கள் காமராஜரால் முதலமைச்சரானவர்கள். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் மற்றும் PS குமாரசாமி ராஜா ஆகியோரை முதலமைச்சராக்கியதில் இருந்தே காமராஜர் அவர்கள் கிங் மேக்கராக ஆகிவிட்டார். இதன் பிறகு 1952ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பிரதமர் நேருவுக்கு எதிராக பல அதிருப்திகள் நிலவின. இது மட்டுமல்லாமல் பல எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை ஒழித்தாக வேண்டும் என பல திட்டங்களையும் தீட்டினார்கள். அதற்கு ஏற்றது போலவே காங்கிரஸ் கட்சியும் மக்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. 1952ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி கூட்டணியும் உருவானது. அதில் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலரும் இருந்தாங்க. முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் கட்சியை இதில் எப்படியாச்சும் வீழ்த்தியாகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா செயல்பட்டாரு. அன்றைய காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் மொத்தமாக 375 தொகுதிகள் இருந்தன. அதில் காங்கிரஸ் கட்சி 152 இடங்களில் மட்டுமே வெற்றியடைந்தது. எதிர்க்கட்சியினர் 223 இடங்களில் வெற்றியடைந்தார்கள். காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் அவர்கள் தான் இருந்தார். காங்கிரஸ் கட்சியை எப்படியாச்சும் ஆட்சியில் அமர்த்தியாகணும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் முடிவெடுத்தார். இதற்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அரசியலில் இருந்து விலகி இருந்த ராஜாஜி அவர்களை மீண்டும் அரசியலுக்குள் இழுத்தார். ராஜாஜியின் அரசியல் தந்திரத்தாலும் காமராஜரின் அரசியல் பலத்தாலும் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. அந்த சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எதிர்கட்சியிடம் மொத்தமாக 168 தொகுதியில் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியிடம் 162 தொகுதிகள் இருக்கிறது. 168 பெருசா இல்லை 152 பெருசா, எப்படி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என சென்னை மாகாண ஆளுநரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்னை மாகாண ஆளுநர் என்ன சொன்னார்னா, 152 தொகுதிகள் தான் பெருசு, ஏனென்றால் 152 MLA-க்களும் ஒரே சின்னத்தின் கீழ் வெற்றியடைந்தார்கள், எனவே இவர்களால் தான் ஆட்சி அமைக்க முடியும் என கூறி 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியும் அமைத்தது.
இந்த சம்பவம் சுதந்திர இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய முதல் தேர்தல் மோசடியாகவும் அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக சில ஆண்டுகள் மட்டுமே இருந்தார். அந்த சமயத்தில் ராஜாஜி அவர்கள் தமிழக மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்த அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இதன் காரணமாக கட்சிக்குள் இருந்தே ராஜாஜிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியது. இதனால் ராஜாஜி அவர்களே பதவியை ராஜினாமா செய்து கொண்டு கட்சியை விட்டு விலகிவிட்டார். இந்த சமயத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்ற ஒரு கேள்வி மறுபடியும் எழுந்தது. அந்த சமயத்தில் காமராஜர் அவரே நேரடியாக முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்டார். காமராஜரை எதிர்த்து ராஜாஜி அவர்களின் ஆதரவு பெற்ற சி. சுப்பிரமணியம் என்பவரும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்டார். காங்கிரஸ் கட்சிக்குள் இதன் பிறகு வாக்கெடுப்பு நடந்தது. நடந்த வாக்கெடுப்பில் காமராஜருக்கு அதிக வாக்குகள் கிடைத்தது. இதன் காரணமாக 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியன்று காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற சமயத்தில் அவரிடம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லை. இதன் காரணமாக குடியானத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் போட்டியிட்டார். நடந்த அந்த தேர்தலில் காமராஜர் மிக பெரும் வெற்றியடைந்து சட்டமன்றம் சென்றார். இதன் பிறகு தொடர்ந்து 9 ஆண்டுகள் காமராஜர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்தார். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான வளர்ச்சி திட்டங்களும் கொண்டுவரப்பட்டது. மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஊரெங்கும் பல பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. பல தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது. பல அணைகள் கட்டப்பட்டது. இப்படி என்னதான் பல சாதனைகளை காமராஜர் செய்தாலும் காமராஜர் ஆட்சியிலுமே பல குறைகளும் இருந்தது. காமராஜர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் தான் தமிழ்நாடு மாநிலத்துக்கான எல்லைகள் பிரிக்கப்பட்டது. அப்படி எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாடு 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலப்பகுதி இழந்தது. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் அன்றைய காலகட்டத்தில் அமைந்தது. காமராஜர் என்னதான் ஊழல் செய்யாமல் இருந்தாலும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய கட்சி உறுப்பினர்களும் பல ஊழல்கள் பண்ணாங்க. இதன் பிறகு 1957ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதிலுமே காங்கிரஸ் கட்சி மிக பெரும் வெற்றியடைந்து காமராஜர் அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1957ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் காமராஜருடைய வாக்கு சதவீதம் என்பது மிக பெரும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. 52 காட்டிலும் 57ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி மிக பெரும் வளர்ச்சியும் அடைந்திருந்தது. இதன் பிறகு 1962ஆம் ஆண்டு வரை காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 1962ஆம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதிலும் காங்கிரஸ் கட்சி மிக பெரும் வெற்றியடைந்து காமராஜர் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1952 1962 வரை 10 ஆண்டுகளில் காமராஜர் அவருடைய வளர்ச்சி என்பது மிக பெரும் அசூர வளர்ச்சியாகவும் இருந்தது. காமராஜர் அவருடைய ஆட்சியில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னதான் பல சாதனைகளை செய்திருந்தாலும் முதுகுளத்தூர் கலவரம், தமிழ்நாட்டு எல்லை பிரிப்பின காமராஜர் ஆட்சியில் ஆங்காங்கே பல கரும் புள்ளிகளும் படிந்தன. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் காமராஜருக்கு மிக பெரும் ஆதரவு கொடுத்து காமராஜரை 3வது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக்கினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்ற சமயத்தில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி என்பது மிக பெரும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு கட்சியின் வளர்ச்சி பணியாக தன்னை அர்ப்பணித்தார். காமராஜருக்கு பிறகு பக்த்வாச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு எங்கும் மிக பெரும் உணவு பஞ்சங்கள் ஏற்பட்டன. இது மட்டுமல்லாமல் இந்தி மொழி போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு இந்தி மொழியை கட்டாயமாக்கியது. அதை எதிர்த்து தமிழர்கள் மிக பெரும் போராட்டம் செய்தார்கள். ஒரு நாட்டு மக்களுடைய அல்லது ஒரு இனத்தினுடைய உணவிலும் கை வைத்தால் அந்த நாட்டு மக்கள் அந்த அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய அரசை தேடி செல்வார்கள். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்தது. 1967ஆம் ஆண்டு மீண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதில் காங்கிரஸ் கட்சி மிக பெரும் தோல்வியடைந்தது. தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை தேடி சென்றார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் காமராஜர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். சீனிவாசன் என்கின்ற ஒரு இளைஞரால் காமராஜர் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் காமராஜர் அவர்களின் தோல்வி என்பது யாரும் எதிர்பாராத ஒரு தோல்வி. காங்கிரஸ் தலைமை எதிர்பார்க்காத ஒரு தோல்விதான் காமராஜர் அவருடைய தோல்வி. இதுதான் காமராஜர் அவர்களுடைய மிக பெரும் எழுச்சியும் வீழ்ச்சியும். 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி எப்படி வெற்றியடைந்தது, அவர்கள் பயன்படுத்திய யுக்திகள் என்ன, இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரும் பதிவில் பார்க்கலாம். நன்றி. மேலும் இது மாதிரியான பல காணொளிகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.